எங்கள் வீட்டு ருசியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது புடலங்காய் 65. அதற்கு முதலில் உங்களுக்கு தேவையான அளவு புடலங்காயில் இருக்கிற விதையை நீக்கி இது போல் கொஞ்சம் திக்கான ரிங்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதன் கூட அரை எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் 65 மசாலா பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, சிறிதளவு மஞ்சள் பொடி, இதன் கூடவே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் எலுமிச்சை பழ சாறு சேர்த்த புடலங்காய் கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதன் கூடவே கலந்து வைத்த மசாலா கலவையும் சேர்த்து கலந்துக்கோங்க. இதன் கூட தண்ணீர் எதுவும் சேர்க்க வேண்டாம். எலுமிச்சை பழ சாறும் புடலங்காயில் இருக்கிற இயற்கையான நீர்த்தன்மையே போதுமானது. இதை நல்லா கலந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இதை நீங்கள் பொரிக்கும் சமயத்தில் உங்களுக்கு தேவையான அளவு புடலங்காயை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதன் கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. இதே போல் புடலங்காய்க்கு பதிலாக பாகற்காய் அல்லது கோவக்காய் வைத்தும் இதே செய்முறையில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த சமயத்தில் தேவைப்பட்டால் சிறிதளவு தண்ணி தெளித்து இதை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாகினதும் புடலங்காய் வளையங்களை ஒன்றொன்னா எண்ணெயில் சேர்த்து மிதமான தீயில வைத்து பொரிய விடுங்க. புடலங்காயை எண்ணெயில் சேர்த்த உடனே அதை கிளற வேண்டாம். எண்ணெயோட சலசலப்பு சிறிது குறைந்த பிறகு கிளறினால்தான் நல்ல மொறுமொறுன்னு 65 கிடைக்கும். இதை மிதமான தீயில வைத்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் பொரித்து எடுத்தால் மொறுமொறுன்னு புடலங்காய் 65 சூடாக பரிமாற தயார். இதை பரிமாறும் சமயத்தில் கொஞ்சம் பொரித்த கறிவேப்பிலையும் சேர்த்து பரிமாறினால் அதனுடைய ருசி அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த புடலங்காய் 65 செஞ்சு உங்களுக்கு பிடித்தமான சாதத்திற்கூட சைடிஷ் ஆகவோ இல்லை ஸ்நாக்ஸ் ஆகவோ செஞ்சு சுவைத்து இதனுடைய ருசி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.